வணக்கம் நண்பர்களே. இப்போது சமீப காலமாகவே இந்த கன்னி ராசி ஆகட்டும், இல்லைன்னா கன்னி லக்னம் ஆகட்டும், இந்த கிரக அமைப்புகளானது பெரும்பாலான நேரங்களில் அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை செயல்படுறதில்ல. அதனாலேயே இப்போது சமீப காலங்களில் நார்மலாக இந்த பொது பலன்களையே பார்த்தாலும் கூட கன்னி ராசிக்காகட்டும், இல்லை கன்னி லக்னத்துக்காகட்டும் கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமலும் தான் சொல்லப்படும். பெரும்பாலும் நல்ல விஷயங்களே சொல்லப்படுறதில்ல. ஒருவேளை சொன்னாலும் கூட இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுனுடைய அமைப்பு கன்னிக்கு, அது லக்னமானாலும் சரி ராசி ஆனாலும் சரி, பாதகமான நிலையிலிருந்து வேலை செய்கிறது தான். அது தவிர அடிஷ்னலாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருச்சு. அதனால் இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, விதிக்கட்டா மதியப்பாரு, மதிக்கட்டா விதியப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கன்னி ராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்னங்கள் வேறு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ ராசி ரீதியாக கொஞ்சம் அடிபட்டுருக்கும், லக்ன ரீதியாக சில சாதகமான பலன்களை பார்த்து வருவாங்க. ஒருவேளை கன்னி லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா ராசி வேறு ஏதாவது இருக்கும். ஸோ லக்னம் கொஞ்சம் அடிபட்டு இருக்கும், பட் ராசி ரீதியாக சில சாதகமான பலன்களை அவங்க எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த பொது பலன்கள் எல்லாமே கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமலும் சொல்கிறது நல்லது இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இது ரொம்ப ரேர் கேசஸ் ஒன்று இருக்குது. கன்னி ராசியும் இருக்கும், கன்னி லக்னமும் இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில். ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். புற வாழ்க்கையிலையும் வெளி உலகம் சார்ந்த வாழ்க்கையிலையும் அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அக வாழ்க்கை மன ரீதியாகவும் அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் இது ரேர் கேஸ். பட் இங்கே விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் இது இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த 2024ஆம் வருடம் மே மாதத்தில் குரு பயிற்சி நடக்க இருக்குது. குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. அங்கே ஒரு வருட கால சஞ்சாரம் குருவுக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு அமர்வாங்க. அதாவது முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக யோகஸ்தானத்தில் மற்ற கிரகங்கள் அமர்வதற்கும் குரு அமர்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது யோகஸ்தானத்தில் மற்ற கிரகங்கள் அமர்ந்துருச்சு அப்படின்னா அந்த யோகஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் குரு அங்கே அமரும் பொழுது குருவினுடைய பார்வை அந்த ராசிக்கோ லக்னத்திற்கோ கிடைக்கும். ஸோ குருவினுடைய யோக பலம் மட்டுமல்ல, பார்வை பலமும் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்ல, குரு அங்கே மாறும்பொழுது குருவுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கும். இப்போ இந்த ராகுவுடைய பார்வை, அதாவது 3ஆம் பார்வையாக குருவுக்கு அமையப்பெறும். பொதுவாக ராகு கேதுக்களுக்கு பார்வை கிடையாது, சொந்த வீடு கிடையாது அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்லுது. பார்வை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சயின்டிஃபிக்காக ராகு கேது அப்படிங்கிறது கிரகங்கள் கிடையாது, அது வெறும் நிழல் கதிர்கள் மட்டும்தான். பட் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்களுக்கு 3, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சில விசேஷ குணங்கள் ஏற்படுது. ஸோ அந்த வகையில் சிலர் பார்வை பலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ராகுடைய பார்வை குருக்கு விழுது. இந்த ராகு அபரிவிதத்தன்மையை ஏற்படுத்தும், நல்லதும் சரி கெட்டதும் சரி. ஸோ இந்த நல்லது கெட்டதில் எதை வச்சு டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய இடத்தை வச்சு, அதாவது ஸ்தானத்தை வச்சு, அதன் கூட இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு, அதற்கு கிடைக்கக்கூடிய கிரகங்களின் பார்வையை வச்சு, அல்லது நட்சத்திர பலத்தை வச்சு, இது எல்லாத்திற்கும் மேலே சுய ஜாதகத்தில் ராகுனுடைய அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய ராகுவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு இது பாசிட்டிவாக நெகட்டிவாக வேலை செய்யுமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போதைய நிலை பொதுவாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சுபகிரகமான குருவுக்கு இந்த ராகுனுடைய பார்வை கிடைக்குது. ஸோ அந்த குரு உங்களுக்கு யோகஸ்தானத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. குருவுக்கு அடிஷ்னல் பவர் இருக்குது. அப்போ இங்கே கன்னி ராசியினுடைய பொதுவான அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ராசி ஆகட்டும் லக்னம் ஆகட்டும், கன்னியில் கேது இருக்கும், ஆப்போசிட்டில் ராகு இருக்கும், கன்னிக்கு யோகஸ்தானத்தில் குரு இருப்பாங்க. தவிர 6ஆம் இடத்துல சனி. இப்போது கன்னியினுடைய பொசிஷனை ஓவராலாக டேக் அவுட் பண்ணியிருக்கிறது இந்த கேது தான். ராகுவை போலவே இந்த கேதுவும் அபரிவிதத்தன்மையை கொடுக்கக்கூடியது. பட் இதை உங்களுடைய புற வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஏன்னா கேது ஞான கிரகம். இது எல்லாமே உங்களுடைய அக வாழ்க்கையை சேர்ந்தது. அறிவை கொடுக்கக்கூடியது, ஞான பலத்தை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்திலேயே குருவும் கேதுவும் ஒன்றாக சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அறிவு நுட்பம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா ஞானமும் தெரியும். ரொம்பவுமே பொறுமைசாலியாக சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. அதே நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகள் அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இந்த ஜாலியாக ஆடி பாடி குதிக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது.
நல்லதோ கெட்டதோ தடுமாறாமல் யதார்த்தமாகத்தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா கேதுவும் குருவும் ஒன்றாக செயல்படும் பொழுது, ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அங்கே எதையும் பெற முடியாது, கொடுக்கத்தான் முடியும். இது பொதுவான அமைப்பு. பட் இப்போ கேதுவுக்கு 9ஆம் இடத்துல குரு அமருது. உண்மையிலேயே கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். கேதுவனுடைய பூரண ஞானம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத புரியாத பல விஷயங்கள் கூட இனி உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். மெயினாக தத்துவார்த்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்க்கையினா இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மனுஷங்களுக்கு ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அறியாமையின் காரணமாகத்தான். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த அறியாமை தான் காரணம். ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் புரியாமல் கண் போன போக்குலையும் கால் போன போக்குலையும் நம்ம செயல்படும் பொழுது தான் ஒரு நிலைக்கு மேலே நம்மளால் போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு இருட்டு வழியில் கண்ணை கட்டிட்டு பயணம் செய்கிற மாதிரி தான். ஏதோ ஒரு சக்தி உந்துதலால் சில தூரம் வரைக்கும் நம்மளால் போக முடியும். பட் அதுக்கு மேலே போக முடியாது. மனசில் பயமும் சந்தேகமும் துக்கமும் குடிக்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு விஷயம் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். பட் அதுவே அந்த ரூட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கண்ணை கட்டியிருந்தாலும் அது இருட்டாக இருந்தாலும் தைரியமாக போக முடியும். அதற்கு காரணம் அந்த ஞானம். ஸோ கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை பெறக்கூடிய காலகட்டமாகவும் யோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி அமையும். இந்த ஒரு வருட காலம், அதாவது 2024 மே மாதத்துலேருந்து 2025 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். அதாவது நீங்கள் அப்படியே டபுள் மடங்கு டெவலப் ஆகிடுவீங்க, உச்சிக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல வரல. உங்களுக்கான உண்மையான அறிவு கிடைக்கும், பக்குவம் உண்டாகும், சரி எது தவறு எது அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுப்பீங்க. அதே போல் உங்களுடைய லைஃப்பில் கூட நிறைய பிரச்சனைகள் சமாதானங்கள் மூலமாக சால்வ் ஆகவும் செய்யும். அதாவது ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போட்டிருக்க மாட்டீங்க, பட் தானாகவே கொஞ்சம் கன்வின்ஸ் இருக்கிறது ட்ரை பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தை இது உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு கன்னிக்கின் பெருசாக ஃபேவர் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போவே 6ஆம் இடத்துல சனி இருக்குது, இனி அடுத்தது கண்டக சனியாக மாறும், அடுத்தது இனி அஷ்டமச்சனியாக மாறும். அதுக்காக அதை ஃபுல்லாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாத கிரகங்களுடைய அமைப்பும் இருக்குது, வருட கிரகங்களுடைய அமைப்புகளும் இருக்குது. அதுக்குள்ளே குருவை ரவுண்டே அடிச்சுட்டு வந்துடுவார். ஸோ இந்த நீண்ட காலத்தில் கெட்டதுலேயும் நல்லது நடந்த மாதிரி அப்பப்போ சில நல்ல விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. ஆனால் இந்த யோகா அமைப்பு ஞான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மட்டும்தான் வேலை செய்யும். கேதுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் குருவுக்கு ராகுவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டம். நீங்கள் 2+ வேலை செய்யுது, அதுவும் யோகஸ்தானத்துலேருந்து வேலை செய்து கன்னிக்கு மட்டும்தான். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட டைமை தேவையில்லாத விஷயங்களில் விரயம் பண்ணிடாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அதன் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத யோசிங்க. இல்லைன்னா புதிய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க. குறிப்பாக இது மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவுமே ஒரு சாதகமான காலகட்டம். படிக்காத தற்குறிகளுக்கு கூட ஞானத்தை பெறக்கூடிய காலகட்டம். உண்மையிலே அறிவு அப்படிங்கிறது வேறு, ஞானம் அப்படிங்கிறது வேறு. அறிவு அப்படின்னா ஜஸ்ட் அந்த விஷயங்களை பற்றி, அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். பட் ஞானம் அப்படிங்கிறது நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சது மட்டுமல்ல, அதை உணர்ந்தும் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம உணர்றோமோ அது லைஃப் முழுக்க நம்ம மறக்க மாட்டோம். இது இயற்கை. அதுதான் நமக்கு காலத்துக்கும் நம்மளை வழி நடத்தி செல்லும். நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயத்தினால நமக்கு என்றைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் நம்ம உணர்ந்த விஷயத்தினால நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் என்றைக்குமே பெனிஃபிட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி எல்லா விஷயங்களையுமே உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் கன்னிக்கு இந்த மே மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது, ஒரு வருட காலத்துக்கு. ஸோ சரியான முறையில் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. சுய ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இது சில மாற்றங்கள் இருக்கும். சிலருக்கு யோக காலம் இந்த டைமில் வேலை செய்யலாம், சில விஷயங்கள் பெனிஃபிட்டும் கொடுக்கும், சிலருக்கு பெனிஃபிட்டும் இருக்காது. இப்போ முன்னாடி சொன்ன அந்த ரேர் கேஸ் மாதிரி கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்குலாம் பார்த்தா கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் அதுவே இந்த யோக காலம் அவங்களுக்கு வேலை செய்யும் போது அது அபரிவிதமாக அவங்களுக்கு வேலை செய்யும். சிரமம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெனிஃபிட்டும் அவங்களுக்கு அதிகம். அதாவது இந்த ஞான ரீதியான விஷயங்கள். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபீல்டில் எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பூரண ஞானம் பெறக்கூடிய
வழிவகைகளை இந்த காலகட்டம் அமைத்து கொடுக்கும். ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி தனித்தனியாலாம் கிடையாது. யார் யாருக்கு எதெல்லாம் விருப்பமோ, யாரெல்லாம் எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, யாரெல்லாம் எதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை பற்றி முழுமையான ஞானத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வதற்கான வழிவகைகளை இந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்கும். உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் எதற்கும் சோர்ந்து போகாதீங்க, விடாமுயற்சியை கைவிடாதீங்க. நீங்கள் பிறப்பெடுத்ததற்கான அர்த்தத்தையே அதன் காரணத்தையே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.